நான் என் மனசுல கிட்டத்தட்ட இந்த 4 வருஷம் ஓடின ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக விமர்சனத்துக்குள்ளானவும் நானாக தான் இருப்பேன். அதிகப்படியான பாராட்டுக்குள்ளானவும் நானாக தான் இருப்பேன். ஏன்னா நான் ஷேப்பப் பண்ணுறதுக்கு காரணமே நீங்கள் கேட்கப்படுகின்ற கேள்வி தான். ப்ரெஸ் மீட்டுன்னு வந்தீங்கன்னா திருச்சி ஓட மாட்டேன். ஒரு தனியார் பள்ளி நிகழ்ச்சியில் நானும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரும் கலந்து கொள்ளும் பொழுது என்னை பேச அழைக்கும் பொழுது அந்த பள்ளி நிர்வாகத்தை சார்ந்தவங்க எப்படி அழைச்சாங்கன்னா மேக்ஸிமம் என்ன இந்த நிகழ்வுக்கு ஏன் அழைத்தார்கள் என்று சுரேஷா சொல்லும்போது நான் என் மனசுல கிட்டத்தட்ட இந்த 4 வருஷம் ஓடின ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக விமர்சனத்துக்குள்ளானவும் நானாக தான் இருப்பேன். அதிகப்படியான பாராட்டுக்குள்ளானவும் நானாக தான் இருப்பேன். ஸோ அதனால தான் என்ன கூப்பிட்டுருக்காங்க போல இருக்கேன் அப்படிங்கிறதுனா இரண்டுத்துக்குமே காரணம் பத்திரிகை துறையும் ஊடகத்துறை நண்பர்கள் தான். சம்டைம்ஸ் நான் சொல்வேன் ஏன்னா நான் ஷேப்பப் பண்ணுறதுக்கு காரணமே நீங்கள் கேட்கப்படுகின்ற கேள்வி தான். ப்ரெஸ் மீட்டு நீங்கள் வந்தீங்கன்னா திருச்சி ஓட மாட்டேன். நான் நின்று நீங்கள் ஏதோ சொல்ல வரீங்க, ஏதோ கேட்க வரீங்க, அப்போ எனக்கு தெரியாத ஏதோ ஒன்று சொல்ல வரீங்கிறபோது தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடுறேன். தெரிஞ்சதுக்கான பதில் சொல்கிறேன். நீங்கள் போனதுக்கு பிறகு எங்களோட டிபார்ட்மெண்ட் மீட்டிங்கில் மறக்காமல் நான் கேட்குறது, அந்த ஊடகத்துறை சார்ந்திருக்கேன்னு அந்த பத்திரிகை கேட்டார், அது எனக்கு புரியல, அது முதல்ல எனக்கு என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்பேன். ஸோ என்னை நான் ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா என்னுடைய ப்ரெஸ் மீட்டில் நான் உங்களை சந்திக்கும் போது நீங்கள் கேட்கப்படுகின்ற அந்த கேள்வி ஏன்னா என்ன இப்போ சுரேஷை நான் பாராட்டும் பொழுது இவ்வளோ திட்டங்கள்லாம் அமைச்சர் கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லும்போது காரணம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான். அந்த வாய்ப்பு எனக்கு வழங்கினா, எனக்கு வழிகாட்டினா, அதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு தனியார் பள்ளி நிகழ்ச்சியில் நானும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரும் கலந்து கொள்ளும் பொழுது என்னை பேச அழைக்கும் பொழுது அந்த பள்ளி நிர்வாகத்தை சார்ந்தவங்க எப்படி அழைச்சாங்கன்னா, நான் என்னென்னலாம் திட்டம் ஒரு நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கொண்டு வந்திருக்காரு தெரியுமா அப்படின்னு அடுக்கடுக்கா சொல்லும்போது தமிழ்நாட்டு வச்சு ஒவ்வொருத்தரும் கைத்தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. எனக்கா பயம், கொண்டு வந்தது அவர், செஞ்சது நான் கொண்டு வந்த மாதிரியே அவங்க வந்து என்ன பேச கூப்பிட்றாங்களே அப்படின்னு நினைக்கும்போது அந்த ஒரு பெருந்தன்மையோட மோர் வீ த நாய் என்று சொல்கிறோம் இல்லையா, நாங்கள் இது வந்து டீம் ஒர்க். ஒரு டீம் ஒர்க் எங்களுடைய டீமுடைய ஹெட்டாக இருக்கிறது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் தான். ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு இத்தனை 4 வருஷத்தை நாங்கள் கடந்து போயிருக்கோம். நாங்கள் பல்வேறு திட்டங்கள் இன்னைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் என்று சொல்லும்போது ஒன்றே ஒன்று தான், உங்களுக்கும் எங்களுக்கான ஒரு உறவுன்றது எப்படின்னா, உலகம் முழுவதும் 8 கோடி தமிழர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 8 கோடி தமிழர்களில் ஒருத்தனுக்கு தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது. அதே மாதிரி உலகம் முழுவதும் எவ்வளோ ப்ரொஃபஷன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னாலும் நீங்கள் ஒவ்வொரு பத்திரிகை துறை ஊடகத்தை சார்ந்த நண்பர்களும் அந்த ஊடக ஹெட்டுக்கு உங்களுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அது எல்லாத்துக்குமே ஒரு ஈஸியாக கிடைச்சிடாது. ஏன்னா நாட்டு மக்களுக்கு விஷயத்தை கொண்டு போய் செல்லக்கூடியது. ஒரு ஆட்சியாளர் ஏதாவது தவறு செய்தால் உடனே சுட்டி காட்ட அதை திருத்தம் செய்யக்கூடியது. இன்னைக்கு கூட தமிழ்நாட்டு முதலமைச்சர் பேசும்போது, திருவண்ணாமலை பேசும்போது மறக்காமல் சொன்னோன்னே தான் பல விமர்சனங்கள் வரும்பொழுது அதெல்லாம் தட்டி கழிக்காமல் அது நியாயம் வந்தது சொன்னால் எங்களை நாங்கள் திருத்திக் கொள்கின்ற அரசாங்கமாகத்தான் என்னுடைய அரசாங்கத்தை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தில் இன்றைக்கு உங்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொடர்ந்து எங்களோடு பணியாற்றிருக்கிறீங்க. உங்களுடைய உழைப்புங்கிறது எனக்கு தெரியும். அதெல்லாம் பல நேரங்கள் ஒரு பத்திரிகை துறை ஊடகத்துறை சார் நண்பர்கள் சார் எங்களை வந்து ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆச்சு சார், 10 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு சார், ஒரு வாழ்த்து செய்தியை சொல்லுங்க அப்படின்னா அந்த ஹெட்டோட நிறுத்த மாட்டேன். எனக்காக இந்த மாதிரியான பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த ஊடகம், இந்த பத்திரிகை இந்த அளவு நிற்பதற்கு காரணம் அங்கே வேலை பார்க்குற கேமராமேன்லேருந்து ஃபீல்டு ரிப்போர்ட்டர்ஸாக அவங்க அலைஞ்சு பிரிஞ்சு அவங்க செய்தி கொடுத்தாதான் நீங்கள் பிரேக்கிங் நியூஸ் எனக்கு போட முடியும். அதில் காரணம் அவங்க யாரும் ஏசி ரூமில் உட்காந்து வேலை பார்க்குறவங்க எல்லாம் ஃபீல்டில் வேலை பார்த்து அங்கேருந்து அடுத்த நிமிஷம் அதை அனுப்பிச்சுடுறதுனால தான் பார்த்தீங்கன்னா நாட்டு மக்களும் தெரியுது என்பதற்காக தான் என்னுடைய வாழ்த்து செய்தி எல்லாமே பாருங்கள் தவறான அவங்க யாரும் விட்டு விடவே மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க இல்லைன்னா அந்த ஹெட்டு கிடையாது அப்படிங்கிறத நான் உணர்ந்தவன் என்பதற்காக தான் சொல்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட உங்களோடு சேர்ந்து இந்த புத்தாண்டை, அதுவும் வெரி ஃபஸ்ட்டு ஒரு புத்தாண்டுக்கான ஒரு நிகழ்வை நான் கலந்துக்கிறேன், அது பத்திரிகை நண்போடு கலந்துக்கிறேன் அப்படிங்கிறத எனக்கு மிகப்பெரிய பெருமை. 2026 நம்ம அனைவருக்குமே ஒரு நல்ல ஒரு ஆண்டாக அமையட்டும். ஒன்று தான் நம்ம வந்து நம்மளுடைய ஜேர்னலிசம் அப்படின்னு வரும்பொழுது அதை எப்படி உயர்த்தி பிடிக்க வேண்டும் சொன்னால் இப்போ நிறைய ஃபேக் நியூஸஸ் வந்துட்டு இருக்குது. இப்போ யூடியூப் சேனல்ஸ் மூலமாக அதை உடனடியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சி அது இது கிடையாது, ஆக்சுவலி இதுதாங்க ஓகே, இதுதான் ஒரிஜினாலிட்டி அப்படிங்கும்போது நாமும் நம்முடைய செய்திகள் சார்ந்து வரும்பொழுது அது ஒரு தடவை 2 தடவை நம்ம சரி பார்த்துட்டு போட்டோம்னா நமக்கான கிரெடிபிலிட்டியை நம்ம தொடர்ந்து நம்ம தக்க வைத்துக் கொள்ளலாம் என்பதற்காகத்தான் அதை நாம் உறுதிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாகவும் அதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 90 நாளில் என்னென்னமோ செய்திலாம் கண்டிப்பாக வரும். உண்மை செய்தி வரும், தவறான செய்தி வரும், வெறுப்பு அரசியல் வரும், சொன்னதை சொல்லலன்னு சொல்லுவாங்க, சொன்னதை சொல்லுவாங்க, எல்லாம் வரும். நாங்கள் அதை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். பிகாஸ் அது எங்களோட ப்ரொஃபஷன் அந்த மாதிரி. பட் அதே நேரத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உங்களை மாதிரியான பத்திரிகை நீங்கள் தான் எங்களுக்கான ஆயுதம். நாங்கள் யாராச்சும் ஏதாச்சும் அந்த பத்திரிகை என்ன சொல்லியிருக்கோம் பாருப்பா, அதை தான் என் கரெக்டாக நாங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய உங்களோட சேர்ந்து இந்த புத்தாண்டை கொண்டாடுவது எனக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக தொடர்ந்து உங்களோடு பணியாற்றுவதற்கு நாங்கள் காத்துக்கொண்டிருக்கின்றோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தை சொல்லி 2026 ஆண்டு என்பது நம் அனைவருக்குமே நல்ல விதத்தில் அமைந்திட வேண்டும் என்கிற அந்த வாழ்த்துக்களோடு வருகை அனைவருக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்து நன்றி.